3 வருஷம் நான் அங்கே டீம் தஞ்சாவூரில் சதீஷ் அண்ணா எங்கள் ஓனர் டீமில் தான் நான் இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு எங்களை 2 பேத்துக்கும் வண்டியில் போகும்போது அடிபட்டோம். உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். இந்த கால் இன்ன வரைக்கும் எனக்கு ஒழுங்காக நடக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஆனால் ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் போயிட்டீங்க, அது ஆடினா தான் உங்களுக்கு வருமானம். இப்போ உங்கள் குடும்பமும் இல்லை, பெத்த குடும்பமும் இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணி போன குடும்பமும் இல்லை, சப்போர்ட் இல்லை. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம்? அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடிபட்டவொடனே கால் மூமெண்ட் இல்லை. யாரும் கால் பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அக்கா இருக்காங்கல்ல, என் கூட பிறந்தான், அவள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி தான் இருந்தது. அதுக்கு அவன் மேலே தப்பு நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் பார்த்து தான் போனோம். நேரங்காலமா என்னன்னு தெரில. எங்கள் அக்கா கால் பண்ண மறுநாள் காலையே வந்துட்டான். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் தான் பார்த்தாங்க. அப்போ கூட நாங்கள் அதிகமாக பணம் இருந்திருந்தா மீனாட்சியில் தான் பார்த்துருப்பேன். பணம் கிடையாது. நான் காசும் பாதி அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் போட்டுணும்ல, பாதி குழந்தைங்களுக்கும் நான் இருந்தேன். அப்பவும் நீங்கள் போட்டு விடுவீங்க? ஆமாம், குழந்தைங்கள பார்க்கணும்ல. அவங்க பண்ண தப்புக்கும் நம்ம பெற்ற பிள்ளைங்க என்ன பண்ணோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு காசு போட்டு விடுவேன். வீட்டு வாடகை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அக்கா கால் பண்ணோன்னா எங்கள் அக்கா வந்தாங்க. வந்து ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். பிளேட்டு வச்சாங்க. 70,000. பிளேட்டு வச்சதுக்கு 70,000. எனக்கு வந்து இந்த ரேஷன் கார்டில் பேர் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது. நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து இன்னொன்று வந்து சொல்லுவாங்க காப்பீடா, அது எனக்கு இல்லை. காப்பீட்டு எனக்கு இல்லை. அதனால் எனக்கு அது பண்ண முடியாதுன்ட்டு. அதனால் 70,000 பண்ண கொடுத்து தான் பிளேட்டு வச்சாங்க. பண்ணி ஒரு 10 நாளில் 15 நாளில் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து இங்கே 3 கம்பி வச்சுருந்தாங்க. இந்த அந்த காயந்தான் அது. பிளேட்டு இங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 2.5 மாதம் ஆயிடுச்சு. கால் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து நடக்க ஆரம்பிச்சு.